வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல் இன்னைக்கு நடக்க போகுது. இதுல என்னென்ன நடக்க போகுது? பாகிஸ்தான் ஃபைனலி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா இல்ல இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்களா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? இந்தியா பிளேயிங் 11 எஸ் அப்கோர்ஸ் பும்ரா உள்ள வந்துருவாரு, தூபே உள்ள வருவாரா, ஹர்தீப் சிங் ஆடுவாங்களா தெரியல. ஏன்னா போன மேட்ச் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹர்தீப் சிங், வேற லெவல்ல போட்டாரு. திலக் வர்மா இன்ஜுரி எப்படி இருக்கு, ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி எப்படி இருக்கு, அபிஷேக் சர்மா ஃபீல்டிலே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் பிளேயிங் 11ல மெயினான 3 பேர் வந்து என்ன அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் பிளேயிங் 11 சேமா தான் இருக்கும், அவங்க மேக்ஸிமம் எதுவும் மாற்ற மாட்டாங்க. பட் பாகிஸ்தான் ரிவெஞ்ச் எடுப்பாங்களா, எங்களுக்குன்னு கிரிக்கெட் ஆட தெரியும்னு சொல்லி அப்ரேடி பேருக்காரு, ஷைஷன் அப்ரேடி பேசியிருக்காரு. பட் அது அவங்க மேட்ச்ல காமிப்பாங்களான்னு தான் சொல்லி கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மேட்ச் வேற லெவலில் விளாண்டு பங்களாதேஷோட ஜெயிச்சு தான் ஃபைனல் வந்திருக்காங்க. இந்தியா கூட ஆடணும்னு வந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய மேட்ச், பிக் மேட்சா இந்த மேட்ச் அமையுமா? கடந்த 2 மேட்ச் அப்படி அமையல, பட் இந்த மேட்ச் அப்படியுமா? ரைவல்ரின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அது பாகிஸ்தான் இப்படி கிரிக்கெட் ஆட போறாங்க, அதுக்கு இந்தியா பதிலடி எப்படி கொடுக்க போறாங்கன்னு தான் இருக்கு. பிளேயிங் 11ல என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம்ல வந்து பும்ரா கண்டிப்பா உள்ள வந்துருவாரு, தூபே உள்ள வருவாரா, ஹர்தீப் சிங் ஆடுவாங்கன்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கணும். டாஸ் வின் பண்ணி கண்டிப்பா யாரா இருந்தாலும் பவுலிங் தான் போட போறாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா சேசிங் தான் ஈஸியா பண்ணலாம்னு வந்து 2 டீமோட மைண்ட் செட். இது ஃபைனலுங்கிறனால டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் வந்து வாயில நல்லா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த தடவை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கிரவுண்ட்ல நல்லா விளையாடுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இந்த ஃபீல்டிங் மட்டும் தான் பயங்கரமான ஒரு மோசமான நிலையில இருக்கு. எஸ் பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, பவுலிங் பும்ரா இல்லாம கொஞ்சம் தடுமாறாங்க. பட் வேற லெவல்ல போட்டு கொண்டு வந்தார் ஹர்தீப் சிங், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு ஃபீல்டிங் கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அக்ஷர் பட்டேல் கேட்ச விடுறாரு, சிவம் துவே கேட்ச விடுறாரு, குல்தீப் யாதவ் விடுறாரு, அபிஷேக் சர்மா விடுறாரு, ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டிங். இந்த ஏசியா கப்ல மட்டுமே இந்தியன் கிட்டத்தட்ட 10 கேட்சுக்கு மேல டிராப் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம மிஸ்ஃபீல்டிங் நிறைய பண்றாங்க. டீம் இந்தியா அண்ட் திலீப் சார் வந்து ஃபீல்டிங் கோச் வந்து பிளேயர்ஸ் மீட்டிங் வச்சு என்னன்னு சொல்லியிருப்பாரா, இந்த ஃபைனல் மேட்ச் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கணுங்க ஒரே ஒரு மைண்ட் செட்ல ஆடுவாங்க. பட் இந்தியா வந்து ஒரு வேற லெவல் பீக்ல இருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 T20 டீம் இந்தியன் டீம், வேர்ல்டு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, அவரு வேற லெவல்ல ஆடிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். எஸ் ஒரு எல்லா மேட்ச்லயும் நல்ல ஸ்டார்ட். இந்த ஏசியாக்குள்ள 350 அடிச்சிருக்காரு. அதுக்கு ஈக்குவலா சுமன் கில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. அது பெரிய ஸ்கோரா என்ன முடியும் அடிக்க முடியல. நம்பர் 3ல சூரியகுமார் யாதவா, திலக் வர்மாவா, நம்பர் 5 சஞ்சு சம்சனா, ஹார்திக் பாண்டியாவா, அக்ஷர் பட்டேலா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கான கேள்வி பதிலுக்கெல்லாம் கௌதம் கம்பீர் தான் பதில் கொடுத்தாகணும். ஏசியன் கப் ஃபைனலுங்கிற மனசுல வச்சுட்டு பேட்டிங் ஆர்டர் எப்படி எடுக்குவாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மேட்ச் நமக்கு ஈஸியா ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட் செட்ல மறுபடியும் டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது அவர் ஹார்திக் பாண்டியா பேக்கப்பா சிவம் துபே பாக்குறாங்களா, இல்ல ஹர்தீப் சிங் பல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆடி துபே உள்ள வச்சுக்கலாம்னு பாக்குறாங்களா, இன்னமும் நம்மளால கணிக்க முடியல. நீங்க கணிச்சுதான் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஹார்திக் பாண்டியாக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணாதான் சிவம் துபே பாக்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டெத் பவுலர் கண்டிப்பா டெத்ல தேவைங்க. ஹர்தீப் சிங் எந்த அளவுக்கு குவாலிட்டி பவுலர்னு நம்ம போன மேட்ச் பார்த்தோம். அதனால நான் ஹர்தீப் சிங் தான் ஆடணும்னு நினைப்பேன். என்னோட பிளேயிங்ல நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க உங்க பிளேயிங் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட பிளேயிங் வந்து அபிஷேக் சர்மா, சுமன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா அண்ட் ஹர்தீப் சிங் தான் நான் போவேன். ஒருவேளை இந்த பிளேயிங் லெவன்ல ஹர்தீப் சிங் மேல சிவம் துபே ஆடி இந்த மேட்ச் வின் பண்ணாலும் அது பெரிய ஆச்சரியத்துக்கு ஒண்ணும் இல்லை. பட் இந்தியா தான் ஜெயிக்குங்கிறது என்னோட கணிப்பு. நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு வெறியில இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த வெறியை வந்து அப்ரோச் வந்து வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவை T20ல ஏசியா கப்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் என்னென்ன நினைச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.